ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த சண்டே நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுமலைக்கு தான் போனோம். சிறுமலைக்கு எதுக்கு போனோம் அப்படின்னா, சித்தி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு தான் போனோம். சரி வாங்க, அப்படியே சிறுமலைக்கு போகிறப்ப கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். அதை நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அந்த சிறுமலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிறோம் இல்லைங்களா, அந்த ரோட்டில் இடையிலே நம்ம கட்டாயி போயிடணும். குள்ளனம்பட்டி அதுக்கு அடுத்த ஸ்டாப்லேருந்து சிறுமலை பிரிவுன்னு இருக்கும். அதுலேருந்து கிராஸ் ஆகி போகணும். கிராஸ் ஆகி போகிற கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு செக்கிங் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அங்கே பைக்குக்கு 20 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நேராக போக வேண்டியதான். மொத்தம் அந்த சிறுமலைக்கு மேலே நம்ம போகிறதுக்கு எத்தனை ஹேர்பின் பெண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 ஹேர்பின் பெண்டு இருக்குது. அந்த ஒவ்வொரு பெண்டுலேயுமே நம்ம வளைஞ்சு போகிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே புதுசாக தான் இருக்கும். நம்ம இதில் பைக்கில் மட்டும் போகணும்னு இல்லை, காரு, பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸே சிறுமலைப்புதூருக்கு நம்மளுக்கு பஸ் போகுது. நம்ம பஸ்ஸில் போகிறனாலும் போய்க்கலாம், பைக்கில், காரில் எதில் வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா ரோடெல்லாம் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்ப சேஃப் தான். நம்மளுக்கு ஐயோ ரோடு ட்ரிப் போகிறோமே, பயமாக இருக்குமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நம்ம பைக்லேயே கூட போகலாம். நாங்கள் அன்றைக்கி பைக்கில் தான் போயிருந்தோம், கார்லேலாம் போகலை. பைக்கில் தான் நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் பைக்கில் தான் போயிருந்தோம். இது பைக்கில் போகிறப்ப எங்கேயும் நின்றுலாம் வீடியோ எடுக்கலை, பைக்கில் போகிறப்பே வீடியோ ஷூட் பண்ணது தான். அதோட இதெல்லாம் பாருங்களேன், அந்த பேக்ரவுண்ட்லேருந்து அந்த ஒவ்வொரு ஹில்ஸுமே பாருங்களேன், எவ்வளோ நேச்சுராக, எவ்வளோ பியூட்டியாக, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். பார்க்குறதுக்கே வியூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போகிறப்பே அப்படியே கொஞ்சமாக அந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு போனோம். நம்ம இடையில அங்கனுக்கு ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டு நம்ம தாண்டுறப்பயுமே வியூஸ் நிறைய நல்லாயிருக்கும். நம்ம நின்று கூட பார்க்கலாம். அடுத்து நம்ம போகிற இடையிலேயேன்னு 18வது ஹேர்பின் பெண்டு பக்கத்தில் இந்த வியூ பாயிண்ட் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம கீழேருந்து பார்த்தாவே வியூ நல்லா தான் தெரியும். இருந்தாலும் மேலே நம்ம இந்த வியூ பாயிண்டில் நம்ம மேலே ஏறி பார்க்குறப்ப வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே அவ்வளோ நேச்சுரல், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஹோல் நேச்சரே அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரோட் சைடில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க கூட மாட்டோம். அவ்வளோ அழகாக இருக்கும். கொடைக்கானலை கம்பேர் பண்ணுறத விட சிறுமலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் போக போக வியூஸு, பார்க்க போகிற பிளேஸும் நிறையாவே இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த 18 ஹேர்பின் பெண்டு தாண்டினோன்னே நம்ம ஸ்டார்டிங்கில் போய் பார்க்குறது இந்த வியூஸு. அடுத்து போக போக நிறையா பிளேசஸ் இருக்குது. ஃபால்ஸு, பார்க்கு, இது மாதிரி நிறைய இருக்குது. சிவன் டெம்பிள் ஒன்று ஃபேமஸான சிவன் டெம்பிள் நிறையா இருக்குது. அது மாதிரி ரெசார்ட்லாம் நிறையா இருக்கும். ரெசார்ட்டுக்கு நம்ம பே பண்ணுற அந்த ரூம் சார்ஜுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறப்ப வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நேராக போயிட்டு இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, வியூவே பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தோம். ஒரு 1/2 hour பக்கத்தில் இருந்துட்டு அப்புறம் நேராக சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அப்படியே கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது புதுசாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பயோடைவர்ஷனல் பார்க்கு. அந்த பார்க்குக்கு போனோம். அந்த வீடியோஸ் தான் நெக்ஸ்ட் விலாகில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா, see you.